கரீபியன் பிரீமியர் லீகோட எலிமினேட்டர் மேட்ச் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். எலிமினேட்டர் 1 யார் யாருக்கும் நடந்துச்சுன்னா ஏபிஎஃப் ஆன்டிகா அண்ட் பார்புடா ஃபால்கன்ஸுக்கும் ட்ரின்பேக்கோ நைட் ரைடர்ஸ் டிகேஆருக்கும் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆன ஏபிஎஃப் வந்து 166க்கு 8 விக்கெட்டு. அதுக்கப்புறம் ஆன டிகேஆர் 168 ரன்னு, ஒரே ஒரு விக்கெட்டு அடித்து துவம்சம் மட்டும் போயிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இந்த டோட்டல் மேட்ச்லேயே நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அமீர் ஜாங்கோன்னு சொல்லி வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரு 49 பாலுக்கு 55 ரன் அடித்தார். ஆண்ட்ரீஸ் கவுஸ் இவர் ஒரு யூஎஸ்ஏ பிளேயரு 45 பாலுக்கு 61 ரன் அடித்தார் ஏபிஎஃப்காக. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா டிகேஆர் பவுலர்ஸ் சௌரப் நேத்ரவால்கர், இவரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யூஎஸ்ஏ பிளேயரு, அவர் 3 விக்கெட் எடுத்தார். ரஸ்ஸல் அண்ட் உஸ்மான் தாரிக் 2 விக்கெட் ஈச் எடுத்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் ரக்கீம் கான்வெல் ஒரே ஒரு விக்கெட் எடுத்தார், ஏன்னா மொத்தமாக போனதே ஒரு விக்கெட் தான். பேட்டிங்கில் சும்மா தட்டி தூக்கிட்டாங்க. அலெக்ஸ் சேல்ஸு 40 பாலுக்கு 54 ரன்னு, நிக்கோலஸ் பூரான் வந்து 55 பாலுக்கு 90 ரன்னு, ஒரு 8 சிக்ஸ் அடித்து துவம்சம் பண்ணி விட்டாப்புல. இந்த டோர்னமெண்ட்டில் எலிமினேட்டர் ஜெயிச்சுட்டு செமிஃபைனல்ஸ் ஆட போகிறாங்க. செமிஃபைனல்ஸ் யார் கூட ஆட போகிறாங்கன்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.